ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட். சரியா, நீங்க வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் இப்போ வந்து புதுசா நிறைய விஷயங்கள் வந்து ஜூலை 15க்கு மேல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு இப்போதைக்கு தேவைதான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா யூடியூப் வந்து கொஞ்சம் வருஷமா அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் சொல்லலாம். யூடியூப்ல முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு இந்த சினிமா மியூசிக், சினிமா கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காப்பிரைட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நம்ம வந்துட்டு போடுற வீடியோல எதுல நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த வீடியோக்கு வரக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு வந்துட்டு போயிடும். அது வந்து யார் வந்து மேக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும் அந்த அமௌண்ட் எல்லாம். அன்வான்டான கண்டென்ட்ஸ் ஏதாவது நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. ஏன்னா ஒரு செக் பண்ணிட்டு தான் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த டைம்லேயே அது வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும் மானிட்டைசேஷனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சம்பந்தமா ஏதாவது வீடியோஸ் போடுறோம், வெறும் குழந்தைங்க மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு ஆஃப்ல தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை பத்தி யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்ல இருக்கு இதுக்கு முன்னாடி. பட் இப்போ புதுசா என்னெல்லாம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கண்டென்ட் வீடியோஸ்க்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. லோ கண்டென்ட் மீன்ஸ் கிளாரிட்டி கிடையாது, வீடியோ கிளாரிட்டி கிடையாது, எதுவுமே கண்டென்ட்டே இல்லாம சும்மா எங்க இருந்தோ எதோ ஒன்று எடுத்து அந்த மாதிரிலாம் போடுறது வந்துட்டு அதை ஃபேக்கான நியூஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. அந்த ஏஐ தான் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாவே ரீட் பண்ணி அதுல வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு, இது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஏஐ வீடியோஸ் தான். ஏஐ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாவே ஏஐ தான் இருக்குன்னு சொல்லலாம். கண்டென்ட் கிரியேட் பண்றதுல இருந்து தம்ப்நெயில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஏஐ பண்ணிடுது. ஸோ அதனால டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாவே வந்துட்டு ஏர்ன் பண்றாங்க. அதனால இனிமே வந்து ஃபுல்லாவே ஏஐ வச்சு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டா அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீஅப்லோட், அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த விஷயத்தை எடுத்து நம்ம திருப்பி வந்து ரீஅப்லோட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பண்றோம் அப்படின்னா ஃபுல்லாவே நம்ம ஓனா வந்து கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வீடியோஸும் நம்மளே எடுத்து நம்மளே வந்து பேசி எல்லாமே ஒரிஜினலா இருக்குங்கிற பட்சத்துல நமக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். அப்படி இல்லாம எங்க இருந்தோ நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு நம்ம தனியா வந்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏஐ வந்து இது வந்துட்டு நிறைய வந்து வெளியில இருந்து வந்திருக்கு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருச்சா நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. அப்படி எனேபிள் ஆகலைன்னா நம்ம வீடியோ போட்டே வேஸ்ட் தான். இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு வரக்கூடிய ஆட்ஸுக்கு நமக்கு அமௌண்ட் வரும். அதுல தான் நம்மளால யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியும். நமக்கு வந்து முதல்ல வந்துட்டு அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ரீட் பண்ணி இந்த வீடியோ வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சுன்னா நமக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருக்கிறவங்களுக்கு கூட மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது சேனல் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. எதுக்கு வம்பு, அதனாலதான் சொல்றேன். ஸோ இனிமே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஸ்ட்ரிக்டா வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையில்லாத மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மூவி கிளிப்பிங்ஸ் ஆர் சாங்ஸ் வந்துட்டு பிளே பண்ணிக்கலாம். 9 செகண்ட்ஸுக்கு மேல போனாதான் நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் ஆகும். இப்போ அதை பத்தி எதுவும் சொல்லல, மேபி அது வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூடியூப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும், ரொம்ப நல்லாவே வந்துட்டு அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு வீட்டுல இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும். பட் அமௌண்ட் அப்படிங்கிறது பெருசா வராது. ஆனா வந்து இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஓகே, பை பை.